சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம், ஐரோப்பா முழுவதும் காட்டுத்தீ அச்சுறுத்தல் அசுர வேகத்தில் தீவிரமடைந்துள்ள நிலையில் கிரேக்கத்தின் கிரேட் தீவில் ஏற்படக்கூடிய கொடிய காட்டுத்தீயை கட்டுப்படுத்த முயன்ற 3 தீயணைப்பு வீரர்கள் தீயில் கருகி பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார்கள். பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயினில் வெப்பக்குவிமாடம் காரணமாக 42 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்ந்து லட்சக்கணக்கான ஹெக்டேர் நிலப்பரப்பு சாம்பலாகி வருகின்றது. மற்றொரு புறம் பசிபிக் பெருங்கடலில் அசுர வேகத்தில் வலுப்பெற்று வருகின்ற சூப்பர் எல்னினோ காரணமாக ஒட்டுமொத்த ஆசிய பசிபிக் பிராந்தியத்திற்கும் மியூனிக் ட்ரீ காப்பீட்டு நிறுவனம் மாபெரும் வறட்சி மற்றும் சூறாவளி எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. இவை பற்றித்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொலிக்குள் போகலாம். ஐரோப்பா முழுவதும் காட்டுத்தீ அச்சுறுத்தல் தீவிரமடைந்துள்ள நிலையில் கிரேக்கத்தின் கிரேட் தீவில் ஏற்படக்கூடிய காட்டுத்தீயை கட்டுப்படுத்த தீயணைப்பு வீரர்கள் 2வது நாளாக போராடி வருகின்றார்கள். பலத்த காற்று மற்றும் அதிக வெப்பநிலை காரணமாக தீ வேகமாக பரவி வருவதால் தீயணைப்பு பணிகள் கடும் சவாலாக மாறியுள்ளன. காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்த 3 கிரேக்க தீயணைப்பு வீரர்கள் உயிரிழந்துள்ளார்கள். மேலும் 2 லேசான காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளார்கள். கிரேட் தீவின் மையப்பகுதியில் உள்ள கிரியா விரிசி கிராமம் அருகே தீ பகுதிகளுக்கு இடையே வாகனங்களில் சென்று கொண்டிருந்த 2 தீயணைப்பு வீரர்கள் சிக்கி உயிரிழந்துள்ளார்கள். இதனிடையே பெலோஃபோனிஸ் பகுதியில் ஏற்பட்ட மற்றொரு காட்டுத்தீயில் மேலும் ஒரு தீயணைப்பு வீரர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. தீ வேகமாக பரவியதால் கிரியா விரிசி உள்ளிட்ட அருகில் உள்ள கிராமங்களில் வசித்த நூற்றுக்கணக்கான மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டார்கள். கடல் மற்றும் தரை வழியாக இந்த வெளியேற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. கிரேட் தீவில் ஏற்பட்டுள்ள 2 காட்டுத்தீயை கட்டுப்படுத்த 200க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள், பல தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் தண்ணீர் தெளிக்கும் விமானங்களும் களமிறக்கப்பட்டன. தீயால் விவசாய பயிர்கள் மற்றும் ஆலிவ்தோப்புகள் கடுமையாக சேதமடைந்தன. மேலும் சில கிடங்குகள் மற்றும் வீடுகளும் சேதமடைந்துள்ளதாகவே அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். பலத்த காற்று காரணமாக வியாழக்கிழமை காலை தீயணைப்பு விமானங்களை இயக்குவதில் சிக்கல் ஏற்பட்டது. பிற்பகலில் காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளதால் தீயணைப்பு பணிகள் மேலும் சவாலாக நிலை ஏற்பட்டுள்ளது. கிரேட்டில் காட்டுத்தீ தொடர் நிலையில் ஸ்பெயின் மற்றும் பிரான்சிலும் பல நாட்களாக காட்டுத்தீ கடுமையாக பரவி வருகின்றது. மனிதனால் தூண்டப்படுகின்ற காலநிலை மாற்றம் காரணமாக ஐரோப்பாவில் வெப்பம் மற்றும் வறட்சி தீவிரமடைந்து வருவதால் காட்டுத்தீ அபாயமும் அதிகரித்து வருவதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள். அடுத்து பசிபிக் பெருங்கடலில் உருவாகி வருகின்ற வலுப்பெற்று வருகின்ற வலுவான எல்னினோ காரணமாக ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் கடுமையான வானிலை மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என்று உலகளாவிய மறு காப்பீட்டு நிறுவனமான மியூனிக் ட்ரீ எச்சரித்துள்ளது. எல்னினோ தொடர்ந்தும் தீவிரமடைந்தால் ஆசியாவின் பல பகுதிகளில் வெப்ப அலை, வறட்சி, காட்டுத்தீ மற்றும் சூறாவளி அபாயங்கள் அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றார்கள். மியூனிக் ட்ரீ வெளியிட்டுள்ள எச்சரிக்கையின்படி தற்போதைய எல்னினோ நிகழ்வு 2026ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் மேலும் வலுப்பெற்று 2026 நவம்பர் முதல் 2027 ஜனவரி வரையில் உச்ச தீவிரத்தை அடையக்கூடும். இந்தோனேஷியாவின் ஆட்சிய மாகாணத்தில் நீடித்து வருகின்ற வறட்சியால் நெல் வயல்களில் நிலம் வெடித்து காணப்பட நிலை ஏற்பட்டுள்ளது. இது எல்னினோவால் ஏற்படக்கூடிய வறட்சியின் தாக்கத்தை வெளிப்படுத்த முக்கிய அறிகுறியாக குறிப்பிடப்படுகின்றது. மியூனிக் ட்ரீ நிறுவனத்தின் ஆசிய பசிபிக், மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்கா பிரிவைச் சேர்ந்த நிர்வாகி ஆஷிம் ஹஷோவின் கூற்றுப்படி ஆசிய பசிபிக் பிராந்தியமே எல்னினோவின் தாக்கத்தால் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய பகுதியாக இருக்கலாம். குறிப்பாக ஜப்பான் மற்றும் கொரியா சூறாவளி அபாயம் அதிகரிக்கலாம் என்றும், தென்கிழக்கு ஆசியா வெப்ப அலை மற்றும் வறட்சி தீவிரமடையலாம் என்றும், இந்தியாவின் சில பகுதிகளில் மழைப்பொழிவு குறைந்து வறட்சி ஏற்படலாம் என்றும், ஆஸ்திரேலியாவில் காட்டுத்தீ மற்றும் கடுமையான வெப்பநிலை அபாயம் அதிகரிக்கலாம் என்றும், சீனாவின் தெற்கு மற்றும் கிழக்கு பகுதிகள் அதிக மழை காரணமாக வெள்ள அபாயம் அதிகரிக்கக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஒரே எல்னினோ நிகழ்வு ஆசியாவின் பல்வேறு பகுதிகளில் முற்றிலும் மாறுபட்ட வானிலை மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும். எல்னினோ தீவிரமடையும் நிலையில் 2027ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் மலேசியாவின் சில பகுதிகளில் வெப்பநிலை 40°C வரையில் உயரக்கூடும் என்று மலேசிய வானிலை ஆய்வு மையம் முன்னதாக எச்சரித்துள்ளது. 2026 நவம்பர் முதல் 2027 ஜனவரி வரையிலான காலகட்டத்தில் எல்னினோ உச்சத்தை அடையக்கூடும் என்றும், மலேசியாவின் பெரும்பாலான பகுதிகளில் மழைப்பொழிவு குறையக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல்னினோ என்பது மத்திய மற்றும் கிழக்கு பூமத்திய ரேகை பசிபிக் பெருங்கடலில் கடல் மேற்பரப்பு வெப்பநிலை வழக்கத்தை விட அதிகரிக்கும் இயற்கையான காலநிலை நிகழ்வாகும்.
இதனால் வளிமண்டல காற்றோட்டம், காற்றழுத்தம் மற்றும் மழைப்பொழிவு முறைகளில் பெரிய மாற்றங்கள் ஏற்படுகின்றன. சாதாரண எல்னினோ நிகழ்வுகள் சில ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழலாம். ஆனால் மிகவும் வலுவான சூப்பர் எல்னினோ நிகழ்வானது அரிதாகவே ஏற்படுகின்றது. இவை உலகின் பல பகுதிகளில் தீவிர வானிலை நிகழ்வுகளை அதிகரிக்கக்கூடும். எல்னினோ மட்டும் ஆபத்தை உருவாக்குவதில்லை என்று நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். ஏற்கனவே உலகளவில் அதிகரித்து வருகின்ற வெப்பநிலை மற்றும் மனிதனால் தூண்டப்படுகின்ற காலநிலை மாற்றம், வெப்ப அலைகள், வறட்சி மற்றும் காட்டுத்தீ போன்ற அபாயங்களின் தீவிரத்தையும் இது அதிகரிக்கக்கூடும். மியூனிக் ட்ரீ நிறுவனத்தின் தலைமை காலநிலை விஞ்ஞானி டோபியஸ் கிரீம் கூறுகையில், சில பகுதிகளில் தீவிர வானிலை நிகழ்வுகள் குறையக்கூடிய நிலையில் ஆசிய பசிபிக் போன்ற பகுதிகளில் அபாயம் அதிகரிக்கலாம் என்று தெரிவித்துள்ளார். அடுத்து ஐரோப்பாவில் நீடித்து வருகின்ற கடுமையான வெப்ப அலை மற்றும் நீண்ட வறண்ட வானிலை காரணமாக காட்டுத்தீ நெருக்கடி மேலும் தீவிரமடைந்துள்ளது. குறிப்பாக பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயினில் பெரும் பரப்பளவில் காட்டுத்தீ பரவி வருவதால் தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்த கடுமையாக போராடி வருகின்றார்கள். பல நாடுகளை பாதித்துள்ள 6வது வெப்ப அலை காரணமாக தீப்பரவலை கட்டுப்படுத்துவது சவாலாக மாறியுள்ளது. காட்டுத்தீ பாதித்த பகுதிகளில் வெப்ப குவிமாடம் போன்ற கடுமையான வெப்பநிலை காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிரான்சின் ஜிராண்டே உள்ளிட்ட பகுதிகளில் வெப்பநிலையானது 42°C வரையில் உயரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. போர்டோ மற்றும் லியோன் பகுதிகளில் முறையே 42°C மற்றும் 40°C வரையில் வெப்பநிலை பதிவாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. போர்டோ அருகே காட்டுத்தீயை கட்டுப்படுத்த கடந்த 2 வாரங்களாக சுமார் 2500 தீயணைப்பு வீரர்கள் மற்றும் 1500 இராணுவ வீரர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். அந்த பகுதியில் மட்டும் சுமார் 42,000 ஹெக்டேர் நிலப்பரப்பு தீயில் எரிந்து சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் தீ வைப்பு சந்தேகத்தின் பேரில் ஒரே நாளில் 184 பேர் கைது செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த ஆண்டின் தொடக்கம் முதல் பிரான்சின் 13,000க்கும் மேற்பட்ட காட்டுத்தீ சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. 1,16,000 ஹெக்டேர் நிலப்பரப்பு தீயில் அணைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதிகரித்து வருகின்ற வெப்பநிலை மற்றும் காற்றில் ஈரப்பதம் திடீரென்று குறைந்திருப்பது காட்டுத்தீ தீவிரமடைவதற்கான முக்கியமான காரணிகள் என்று நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். அடுத்து அமெரிக்காவின் ஹவாய் மாநிலத்தில் அமைந்துள்ள உலகின் மிகவும் செயலிலுள்ள எரிமலையில் ஒன்றான கிலோவேவே மீண்டும் சீற்றமடைந்துள்ளது. எரிமலையின் துளையிலிருந்து சுமார் 500 அடி உயரம் வரையில் எரிமலை குழம்பு பீறிட்டு வெளியேறி வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். கிலாவோவே எரிமலையின் செயல்பாடு தொடர்ந்து நீடித்து வருவதால் அந்த பகுதியில் தேவையான பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. எரிமலை செயல்பாடுகள் காரணமாக ஆபத்து ஏற்படக்கூடிய பகுதிகளுக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என்று அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளார்கள். குறிப்பாக எரிமலைக்கு அருகிலுள்ள பகுதிகளில் நிலைமை நேரடியாக கண்காணிப்பதற்கு பதிலாக அதிகாரிகள் பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன. செய்திகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க. மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.